லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். கோட்டாபய ராஜபக்ஷ, நந்தசேன கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி இன்று பிடிஏவின் கீழ் என்னை கைது செய்து விடாதீர்கள் ஐயா சாமி என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். அதாவது இன்றல்ல, அது நேற்றைய தினம்தான் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். பிடிஏவின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி தற்காப்பை முதலிலேயே கோருகிறார். காரணம் என்ன? பதற்றம். அதாவது விசாரணைகள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற அந்த அதை பார்க்கும் போது தெரிகிறது அடுத்து யாரிடம் இந்த விசாரணையின் இந்த விசாரணை பாதையிலே அடுத்தது யார் சிக்க போகின்றார்கள் என்ற விடயங்கள் அழகாக தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் பலரும் பல்வேறு விதமாக பதறிக்கொண்டிருக்கின்றார்கள். பதற்றத்திலே என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஞானக்காவை இதுவரை தேடிச் சென்று வந்த கோட்டாபய ராஜபக்ச விகாரைகளுக்கும் செல்ல ஆரம்பித்து விட்டார். அதிலேயே தெரியவில்லையா இதன் பின்னணியில் என்ன நடக்கின்றது, அடுத்து என்னென்ன சூழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது என்பது குறித்து. ஆகவே இன்றைய தினம் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி என்றால் அது பிடிஏவின் கீழ் என்னை கைது செய்து விடாதீர்கள் என்று நீதிமன்றத்திற்கு தற்காப்பை கோரி சென்றிருக்கின்றார். ஆனால் பாருங்கள், யோசியுங்கள், கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் போதே சரி, அதற்கு முன்பதாக அண்ணன் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி, இவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்திலும் சரி, இந்த பிடிஏவை வைத்துக் கொண்டு தான் பலரையும் பழி வாங்கினார்கள். கோட்டாபய ராஜபக்சவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம். இவர்களுடைய ஆட்சி காலத்திலே இவர்களை விமர்சிப்பவர்கள், இவர்களை எதிர்ப்பவர்கள், இவர்களுடைய எதிரிகள் எல்லாரையுமே, இவர்களுடைய எதிரிகள் என்றால் யார்? இவர்களை எதிர்ப்பவர்கள், இவருடைய எதிரிகள். இவர்களை எல்லாமே இவர்கள் எதிர்த்தது, பழி வாங்கியது எப்படி என்றால் இந்த பிடிஏவை பயன்படுத்தித்தான். பயங்கரவாத தடை சட்டம், அதில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள், இஸ்லாமியர்கள். அது புதிதாக சொல்வதற்கில்லை. அநேகமானோர் இந்த பிடிஏவின் கீழ் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டு பல கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இன்னமும் சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார்கள் இந்த பிடிஏவின் கீழ். இப்படி இருக்கிற நேரத்தில் இதே பிடிஏ இப்பொழுது கோட்டாபய ராஜபக்சம் பக்கம் திரும்ப போகின்றது என்பதை அறிந்து கொண்ட கோட்டாபய ராஜபக்ச, ஐயோ, என்னால் பிடிஏவின் கீழ் கைதாகி உள்ளே சென்று தடுத்து இருக்க முடியாது. இப்பொழுது தெரிகிறது தானே சுரேசலை சம்பந்தமாக வெளியாகின்ற செய்திகள். 4x6 என்ற ஒரு அறை, 6x4 அந்த சைஸ், அதைத்தான் அந்த அறை இருக்கின்றது. இருட்டாம், சரியாக காற்று கூட புகாத ஒரு இடம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி ஒரு இடத்தில் தான், ஒரு சிறிய இடத்தில் தான் சுரேசலை தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். உறங்குவதற்கு சரியான வசதிகள் இல்லை, அமர்வதற்கு சரியான வசதிகள் இல்லை. 6x4 என்றால் யோசித்து பாருங்கள். இது நான் கூறவில்லை. இப்பொழுது அண்மை காலமாக இந்த சுரேசலை சம்பந்தமாக பேசிய பலரும் வெளிப்படுத்திய விடயம்தான் அது. இந்த 6x4 என்ற அளவுகோல், அந்த அறையினுடைய அளவு. அப்படியான ஒரு அறையில் முன்னாள் ஜனாதிபதி, அதுவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், 30 வருட கால யுத்தத்தை நாட்டில் முடிவு கொண்டு வர முன்னின்று செயற்பட்ட யுத வீரர்கள், அவர்களால் நினைத்தும் பார்க்க முடியுமா அப்படி ஒரு அறைக்கு செல்ல? ஆகவே தான் முன்கூட்டியே தற்காப்பை கோரி நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் கோட்டாபய ராஜபக்ச. இப்பொழுது தான் கர்மா என்பது என்ன, கீழே எழுதுங்கள். கர்மா எப்படி வேலை செய்கிறது என்ற தன் வாழ்க்கை ஒரு வட்டம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் தானே. இன்று நாங்கள் எது செய்கின்றோமோ என்றோ ஒரு நாள் அது எங்களுக்கு மீண்டும் வந்து அடையத்தான் போகிறது. நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். தீமை ஒன்று இப்பொழுது கோட்டாபய ராஜபக்சவை சுற்றி கொண்டிருக்கின்றது. எப்போது அவர்கள் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் அந்த சுழற்சி பாதையிலே சுழன்று வந்து இப்பொழுது அவருடைய காலையும் கையையும் கட்டி போட போகிறது. அதற்கு பயந்துதான்
என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி கோட்டாபய ராஜபக்ச முன்வைத்த இந்த மனு சம்பந்தமாகத்தான் இன்று நாங்கள் சற்று விவரமாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் சொல்ல வேண்டுமேயானால் கோட்டாபய ராஜபக்ச தரப்பில், அதாவது இவரை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி சனத் விஜயவர்தன அசோசியேட்ஸ் என்ற சட்டத்தரணிகள் குழுவினர், சங்கத்தினர், அந்த அமைப்பின் சேர்ந்தவர்கள் தான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் இந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் சிஐடி ஸ்பெஷல் இன்குவரி டீம் OIC ஆஃப் ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான விசாரணை விசேட குழுவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன மற்றும் சட்டமா அதிபர் உட்பட 4 பேருக்கு எதிராக, அவர்கள் தான் பிரதிவாதிகள் இந்த மனுவில், இவர்களுக்கு எதிராக இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுவில் கோட்டாபய ராஜபக்ச பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு சில விடயங்களை பார்க்கும்போது சிரிப்பாகத்தான் வருகிறது, நான் வாசித்து பார்த்த பொழுது. ஆகவே அதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். என்ன விடயங்களை தான் இவருடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று நாங்கள் விவரமாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், 2020 அதாவது 2019 கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி ஆனதுமே, எப்படி ஜனாதிபதி ஆனார் என்பது புதிதாக சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை, அனைவருமே அறிந்த விடயம்தான். தேசிய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் என்றே அவர்களுடைய மெயின் கேம்பெயினே, மெயின் தேர்தல், பிரதான தேர்தல் பிரச்சாரம் எப்படி அமைந்தது என்றால், தேசிய பாதுகாப்பை மீண்டும் கட்டி எழுப்ப மிலிட்டரி ஜனாதிபதி ஒருவர் தேவை என்று தன்னை தானே, அதாவது கோட்டாபய ராஜபக்ச தான் இந்த நாட்டை கட்டி காப்பாற்ற போகின்றார், அவர் ஒருவர் தான் இதற்கு ஒரே ஒரு சாய்ஸ், வேறு யாருமே இல்லை, வேறு யாருமே கிடையாது என்பதை மக்கள் மத்தியிலே ஆணித்தரமாக பதிவு செய்தார்கள். வாக்குகளை பெற்றார்கள், ஜனாதிபதியானார்கள். 2 வருடங்கள் தான் அதுவும் சென்றது. 2 வருடங்களில் அதே மக்கள், இதே நாட்டு மக்கள் அவரை அடித்துரத்தி திருகோணமலை கேம்புக்கு செல்ல வைத்து, அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல வைத்து தலைமறைவாகவும் செய்தார்கள் இதே நாட்டு மக்கள். அதற்கு அவர்களுடைய காரணம் தான், அதுவும் ஒரு கர்மா தான். இப்பொழுது மிகப்பெரிய கர்மா இப்பொழுது சுழற்றி அடித்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டுக்கும் சேர்த்து, நாட்டை வங்குரோத்து நிலைமையை அடைய செய்ததற்கும் சேர்த்து இப்பொழுது இந்த கைது விடயம் வரப்போகின்றது. சும்மாவா? 250க்கும் மேற்பட்ட உயிர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அநியாயமாக ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். சும்மா விடுமா கர்மா என்பது தான் கதை. ரைட், நாங்கள் பார்க்கலாம் விபரமாக. சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி ஆனதுமே ஜனாதிபதி செயலாளரை நியமித்தாரோ இல்லையோ, சிஐடியில் அப்போது இருந்த ஷானி அபேசேகரவை இடம் மாற்றினார். அதுதான் அவர் உடனடியாக செய்த வேலை. என்ன காரணம்? ஷானி அபேசேகர குழுவினர் தான் ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து வண்ணம் இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முட்டுக்கட்டையாகத்தான் கோட்டாபய ராஜபக்ச உடனடியாக பதவி விலக்கி விட்டு கோட்டாபய ராஜபக்சவுக்கு நெருக்கமான, அவருக்கு தேவையானவர்களை அந்தந்த உயர் பதவிகளில் நியமித்தார். ஆனால் இது சம்பந்தமாகவும் அவர் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதும் ஷானி அபேசேகர பதவியிலிருந்து விலக்கப்பட்டார். ஆனால் ஷானி அபேசேகர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், நான் தான், அதாவது கோட்டாபய ராஜபக்ச நான் தான் அவரை பதவியிலிருந்து விலக்கினேன் என்று அவர் நினைத்துக் கொண்டிருப்பதாக கோட்டாபய ராஜபக்ச அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார். பாருங்கள், ஷானி அபேசேகர மீது எப்படி ஒரு பயம், அச்சம் இவர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது என்று. சாதாரணமானவர் அல்ல. அத்தான் சொல்வது, அவருடைய விசாரணைகள் அப்படித்தான், அமைதியாகத்தான் இருப்பார். பொதுவெளியில் நாங்கள் பெரிதாக காண்பதும் கிடையாது. கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு விசாரணைகளின் போது வருகை தருவார். அப்போது பார்த்தால் மாத்திரம்தான், பொதுவாக வெளியில் காண முடியாது, காணவும் கூடாது. காரணம், அவருடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. அரசியல் பழிவாங்கல்களுக்காக இவர்களை பழிவாங்க பலர் வெளியே துடித்துடித்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான் இவர்கள். காரணம், விசாரணைகளை சரியாக சென்று நடத்தி கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் வெளியே பல கூச்சல் குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. விவரமாக பார்த்தோமானால், உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் சம்பந்தமாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் ஆணை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்.
பிரிட்டனில் சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட அசாத் மௌலானா கலந்து கொண்ட நேர்காணலில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் சமூக மற்றும் மத விவகாரங்களுக்கான மையத்தின் CSR அமைப்பின் நிர்வாக இயக்குநரான அருட்தந்தை ரன்முனி ஜூட் வர்ணன் சில்வா அளித்த புகாரை தொடர்ந்து அவர் செய்த முறைப்பாட்டை அடுத்து 2024 அக்டோபர் 11 அன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தொடங்கப்பட்ட விரிவான விசாரணையே இந்த சட்ட நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அதிரடி ஆக்ஷன்கள் சுரேஷ் சலே சம்பந்தப்பட்ட இந்த விவகாரங்கள் எல்லாம் CSR மையத்தால் அதன் பிரதானி நிர்வாக இயக்குநரான அருட்தந்தை ரன்முனி ஜூட் வர்ணன் மற்றும் ரொஹான் சில்வா ஆகிய அருட்தந்தையர்கள் முறைப்பாடு செய்த அந்த முறைப்பாட்டை அடுத்தான் இந்த விசாரணைகள் நடந்து இன்று வரை வழக்கு தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். ஈஸ்டர் தாக்குதலும் அதற்கு முன்னும் பின்னும் நடந்த நிகழ்வுகளும் ஒரு சக்தி வாய்ந்த சதியின் விளைவாக நடந்தவை என்றும் அவை மிகவும் நுட்பமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளன என்றும் போலீஸ் திணைக்களம் நீதிமன்றத்திலே விளக்கியுள்ளது. பூபால பிள்ளை பிரசாந்தன், இது முக்கியமான ஒரு இடம், பூபால பிள்ளை பிரசாந்தன், குமாரசுவாமி புஷ்பகுமார், பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சா, ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் அதிபர் சுமித் பிரசாந்த் ரணசிங்க மற்றும் அசாத் மௌலானா ஆகியோரின் வாக்குமூலங்கள் மூலம் இந்த நுட்பமான உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். இதனால் நடந்து முடிந்த விடயங்கள். இப்பொழுது இந்த குறிப்பிட்ட 4 பேர் 5 பேர் அதற்கு மேற்பட்டோருடைய வாக்கு மூலம், சாட்சியாளர்களாக அவர்கள் வழங்கிய வாக்கு மூலங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த வழக்கு முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றது. வழக்கு நகர பலருக்கு அடிவயிறு கலங்கி கொண்டிருக்கின்றது. அது ஒரு விதமான கதை. இந்த உண்மைகளின் அடிப்படையில் தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் PTAவின் கீழ் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் துவான் சுரேஷ் சலே என்ற சந்தேக நபரின் திட்டமிட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் இந்த தொடர் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்றும் முன்னாள் ஜனாதிபதி நந்தசேன கோட்டாபே ராஜபக்ஷ, பிரேமானந்த் உடலகம, யார் என்று நினைவிருக்கிறதா? பிரேமானந்த் உடலகம, இவர் சில்வா என்று அழைக்கப்படுவார். புலனாய்வு அதிகாரி, இராணுவத்தில் இருந்த ஒரு நபர். இவர்தான் பிள்ளையானை மட்டக்களப்பு சிறைக்கு சென்று சந்தித்த ஒருவர். 2 மணி நேரமாக பிள்ளையானோடு பேசியிருக்கின்றார். இவர் சென்று வந்த எந்த விதமான பதிவுகளும் அங்கு இல்லை, லாக்புக்கில் எங்கு விதமான பதிவுகளும் இல்லை. இவருடைய அந்த அதிகாரம், இவர் யாரால் அனுப்பப்பட்டார் என்றால் துவான் சுரேஷ் சலேவால் தான் இவர் அனுப்பப்பட்டார் என்ற ஒரு சந்தேகமும் அசாத் மௌலானாவுக்கு இருப்பதாக CIDக்கு அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே பிரேமானந்த் உடலகம மற்றும் ரிஷான் திரோஷன் அன்சார் புலனாய்வு பிரிவு அதிகாரி, அதாவது துவான் சுரேசனுடைய நம்பிக்கையை வென்ற ஒரு அதிகாரி தான் ரிஷான் அன்சார் ஆகியோருக்கும் இதில் நேரடி அல்லது மறைமுக தொடர்பு அல்லது இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் திட்டங்கள் அனைத்தும் அறிந்திருந்திருக்கலாம் என்ற நியாயமான சந்தேகம் உள்ளது என்றும் போலீஸ், அதாவது CID விசாரணை குழுக்கள் நீதிமன்றத்திலே தெரிவித்துள்ளது. இந்த நபர்கள் விசாரணையை தவிர்ப்பதற்காக வேண்டுமென்றே வெளிநாடு செல்லக்கூடும் என்று அவர்களின் வெளிநாட்டு பயணம் விசாரணையை பெரிதும் பாதிக்கக்கூடும் என்றும் நம்புவதற்கு போதுமான தகவல்கள் உள்ளதாக கூறி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 124 மற்றும் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் படி இந்த நபர்கள் வெளிநாடு செல்வதை தடை செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவு கொழும்பு கோட்டை நீதவானிடம் கோரிக்கை விடுத்தது. இது நடந்து முடிந்த கதைகள் தான் இப்பொழுது ஆரம்பத்திலே குறிப்பிடுகின்றேன். இது சமரியாக சரியாக தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த விடயங்கள் அவசியம். ஆகவே குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த விடயங்களை முன்வைத்து இவர்கள் சும்மா சரி வெளிநாடுகளுக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக சென்றால், ஒன்று சுற்றுலாவாக செல்வதாக செல்லலாம், அல்லது ஏதோ ஒரு முக்கியமான வேலை பணி நிமித்தமாக செல்வதாக கூறி கூட செல்லலாம். அப்படி சென்றால் நிச்சயமாக இனி அவர்களை பிடிக்கவே முடியாது. பெசில் ராஜபக்ச அப்படி சென்றவர் தான். அவருடைய இரட்டை பிரஜா உரிமை இருப்பதாக சொன்னார்கள். அதே போல அமெரிக்காவில் அவருக்கு வீடு இருப்பதாக சொன்னார்கள். இதன் காரணமாக அவருடைய வீட்டிற்கு செல்வதாக சொல்லி சென்றவர் இன்று வரை நாட்டிற்கு வரவில்லை. ஆனால் மிக விரைவில் தூக்கி கொண்டு வரப்பட போகின்றார். அப்பொழுது நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். ரெட் நோட்டீஸ் அனுப்பி அவரை நாட்டிற்குள் எடுக்க போகின்றார்கள். அது ஒரு கதை. ஆகவே கோட்டாபே ராஜபக்சவாக இருக்கலாம், பிரேமானந்த் உடலகமாவாக இருக்கலாம், ரிஷான் திரோஷன் அன்சார் ஆகியோராக இருக்கலாம், இன்னும் பலர்
விசாரணைகள் முழுமையாக நடைபெற வேண்டும் என்றால் இவர்கள் நாட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும். இவர்கள் சும்மா சரி வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால் இந்த விசாரணை தடை ஏற்பட்டுவிடும், இடையூறு ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு எதிராக பயண தடையை வாங்கியிருக்கிறார்கள். அதன்படி நீதிமன்றத்தின் அனுமதியின்றி அவர்கள் வெளிநாடு செல்வதை தடுக்கும் உத்தரவை நீதவான் அவர்கள் பசன் அமரசேன் அவர்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கு பிறப்பித்துள்ளார். இந்த வெளிநாட்டு பயண தடை மற்றும் கைது செய்யப்படும் அபாயம் ஆகியவற்றை முன்னிட்டு இந்த வெளிநாட்டு பயண தடை தான் இவர்களுக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. ராஜபக்சக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோட்டாபே ராஜபக்சவுக்கு எதிராகவே வெளிநாட்டு பயண தடையை சிஐடி அதிகாரிகள் பெற்றுவிட்டார்கள். அப்படி என்றால் லொக்காகிவிட்டார்கள், நெருக்கம் நெருங்கிவிட்டது. கழுத்து வரை அவர்களுக்கு இப்பொழுது அழுத்தம் கடுமையான அழுத்தம். அதன் காரணமாகத்தான் வெளியே வர தொடங்கினார் கோட்டாபே ராஜபக்ச. விகாரைகளுக்கு செல்ல தொடங்கினார், மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். அவர்களுக்கு சார்பாக, அதாவது சுரேஷ் சலே இருக்கின்றார், சுரேஷ் சலையை தொடர்ந்து நீங்கள் இப்படி கஷ்டம் கொடுத்து சித்திரவதை செய்து விசாரணைகளை நடத்தினால், அவர் வாயால் உண்மைகளை கக்கிவிட்டால் பிரச்சனை பெரிது. காரணம், அவருக்கு மேலே இருப்பது கோட்டாபே ராஜபக்ச தான். இவருக்கு அடுத்து விசாரணைகள் செல்ல போது கோட்டாபே ராஜபக்சவை நோக்கித்தான். இந்த அச்சம் பயம்தான் பலர் கூடரங்களை அமைத்துக் கொண்டு கொட்டுவ ஸ்டேஷனுக்கு முன்பாக அமர காரணமாக அமைந்தது. ஆகவே முன்னாள் ஜனாதிபதி நந்தசேன கோட்டாபே ராஜபக்ச மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த் வீரசூரிய, குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் ஞானேந்திர ஷானி அபேசேகர, அதன் விசேட புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரி மாதவ குணவர்த்தன மற்றும் சட்டமாதிபர் ஆகியோரை பிரதிவாதிகளாக பெயரிட்டுள்ளார். கோட்டாபே ராஜபக்ச இந்த 4 பேரையும் பிரதிவாதிகளாக பெயரிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக தனது கைது அல்லது சுதந்திரத்தை பறிப்பதை தடுக்கும் ஒரு தடை உத்தரவையும், இந்த மனுவின் விசாரணை முடியும் வரை தனது கைதுக்கு தடை விதிக்கும் ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்குமாறு மனுதாரர் நீதிமன்றத்திடம் இந்த மனுவின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார், ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். எப்படி ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக தனது கைது அல்லது சுதந்திரத்தை பறிப்பதை தடுக்கும் ஒரு தடை உத்தரவையும், இந்த மனுவின் விசாரணை முடியும் வரை தனது கைதுக்கு தடை விதிக்கும் ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்குமாறு தான் இவருடைய பிரதான கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது. மேலும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான 2019 ஜனாதிபதி விசாரணை ஆணையத்தின் அறிக்கை, புலனாய்வு ஒருங்கிணைப்பு குழுவின் அறிக்கை, நாடாளுமன்ற தேர்வு குழுவின் அறிக்கை மற்றும் சேனல் 4 குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் குழுவின் அறிக்கை ஆகியவற்றை நீதிமன்றத்திற்கு முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அவர் என்றால் கோட்டாபே ராஜபக்ச இந்த அறிக்கைகள் எல்லாவற்றையும் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கை அவர் தரப்பிலே முன்வைத்திருக்கின்றார். தனது மனுவின் மூலம் வாதங்களை முன்வைக்கும் கோட்டாபே ராஜபக்ச ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் தமக்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லை என்று வலியுறுத்தியும் இருக்கின்றார். இந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கின்றார், எனக்கும் இந்த ஈஸ்டர் அட்டாக்குக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இதுவரை தன்னிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என்றும், எந்த நேரத்திலும் விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். அதை கூறுகிறார், அதாவது இன்னமும் யாரும் என்னிடம் விசாரணை நடத்தவும் இல்லை, எனக்கும் இதற்கும் சம்பந்தமும் இல்லை, ஆனால் என்னை விசாரணை செய்ய அழைத்தால் நான் எந்த நேரத்திலும் தயாராகவே இருக்கின்றேன், விசாரணைக்கு முன்னிலையாக நான் தயார் என்று கோட்டாபே ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். பயணத்தடை நீக்கப்பட்டாலும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்காமலும் தலைமை வழக்கறிஞருக்கு அறிவிப்பு அனுப்பாமலும் நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்று அவர் நீதிமன்றத்தில் மனுவின் மூலமாக உறுதியளித்திருக்கின்றார். அதாவது எனக்கு இருக்கின்ற இந்த வெளிநாட்டு பயணத்தடையையும் நீக்குங்கள், நான் என்னை விசாரணைக்கு அழைத்தால் நான் எந்த நேரத்திலும் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்க தயாராக இருக்கின்றேன், நான் எக்காரணம் கொண்டும் வெளிநாடு செல்ல மாட்டேன் என்று அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் வெளிநாட்டில் இருக்கும் அசாத் மௌலானாவை தவிர, முக்கியமான ஒரு இடம், வெளிநாட்டில் இருக்கும் அசாத் மௌலானாவை தவிர வேறு எந்த சாட்சியையும் தனக்கு தெரியாது என்றும், ஆனாலும் எந்த ஒரு தருணத்திலும் அசாத் மௌலானாவை தான் சந்தித்ததில்லை என்றும், எந்த ஒரு சாட்சியாளருக்கும் அழுத்தம் கொடுக்க போவதில்லை என்றும் மனுதாரரான கோட்டாபே ராஜபக்ச உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அந்த மனுவின் மூலமாக. அதாவது அசாத் மௌலானா என்பவர் யார் என்பது தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அசாத் மௌலானாவை எந்த ஒரு தருணத்திலும் அவர் சந்திக்கவில்லை என இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அசாத் மௌலானா தவிர்த்து
வேறு யாரையுமே அவருக்கு தெரியாது என்றும் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அட கோட்டாபய ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதியாக நீங்கள் பதவியில் இருந்த போது பிரதி பொலிஸ்மா அதிபர் யார்? அவர் சாட்சி வழங்கியிருக்கின்றார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த பிரதி பொலிஸ்மா அதிபரை உங்களுக்கு தெரியவில்லையா? அதே போல ஓய்வு பெற்ற பிரதி பொலிஸ்மா அதிபர், அவரை பற்றி உங்களுக்கு தெரியவில்லையா? என்ன ஜோக் இது? என்ன நகைச்சுவை? அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் யாரையும் கோட்டாபய ராஜபக்சவுக்கு தெரியாதாம். ஆனால் நாட்டில் இல்லாத இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கின்ற அசாத் மௌலானாவை மாத்திரம் தெரியுமா? என்ன கோபால் இது என்று தான் கேட்பதற்கு இருக்கின்றது. இது அவர் மனுவில் குறிப்பிட்ட விடயத்தை தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அவை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல இங்கு இருக்கின்ற எந்த ஒரு சாட்சியாளர்களுக்கும் இவர் எந்த விதத்திலும் அழுத்தம் கொடுக்க போவதில்லை என்றும் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்படவில்லை என்றும் கூறும் கோட்டாபய ராஜபக்ச குற்ற புலனாய்வு பிரிவின் தற்போதைய பணிப்பாளரான ஷானி அபேசேகர தன் மீது வெறுப்புடனும் வன்மத்துடனும் செயல்படக்கூடும் என்றும் குற்றம் சாட்டி இருக்கிறார் அந்த மனுவில். அதாவது ஷானி அபேசேகர என்ற பெயர் கேட்டாலே இப்பொழுது இவர்கள் நடுநடுங்க விட்டார்கள் போல, நடுங்கை கொண்டிருக்கிறார்கள் போல அப்படித்தான் தெரிகிறது. அவர் குறிப்பிடுகிறார், ஷானி அபேசேகர் என்னுடன் கோபத்தில் இருக்கின்றார், என்னுடன் வெறுப்பாக இருக்கின்றார், என்னுடன் வன்மத்தில் செயல்படக்கூடும், இவருக்கு கோபம் என்னுடன், அதன் காரணமாகத்தான் இவர் இப்படி செயற்படக்கூடும் என்று அவர் அந்த மனுவிலே குறித்திருக்கின்றார். தான் ஜனாதிபதி ஆனதும் இது இன்னொரு ஒரு முக்கியமான இடம். பாருங்கள் இந்த இடத்தில் எப்படி என்று நான் ஆரம்பத்தில் கூறினேனே, ஒரு சில இடங்கள் சிரிப்பு வருகிறது என்று, இது ஒரு இடம் தான். அப்படி தான் ஜனாதிபதி ஆனதும், அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டின் ஜனாதிபதி ஆனதும் ஷானி அபேசேகர சிஐடியிலிருந்து விலகுகிறார், அதாவது விலக்கப்படுகின்றார். ரைட், அது யாரும் அறிந்து விடையும். கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தவுடனே ஜனாதிபதி செயலாளரை தெரிவு செய்தார் இல்லையோ, ஷானி அபேசேகரவே அந்த பதவியிலிருந்து விலகுகிறார், இடமாற்றுகிறார். இவர் தான் அதை செய்தார். ஆனால் இந்த இடத்தில் அவர் குறிப்பிடுகிறார் எப்படி என்றால், தான் ஜனாதிபதியானதும் ஷானி அபேசேகர் உடனேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும், அந்த நீக்கத்தை நானே செய்து மேற்கொண்டதாகவும் ஷானி நம்புவதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதாவது இவர் தான் பதவியிலிருந்து அவரை இடமாற்றினார், விலக்கினார். ஆனால் அதே இடத்தில் அடுத்த வரியில் சொல்கிறார், ஷானி அபேசேகரை நினைத்துக் கொண்டிருக்கின்றாராம் கோட்டாபய ராஜபக்ச ஆகிய நான் அவரை அந்த பதவியிலிருந்து விலக்கி இடமாற்றினேன் என்று. என்ன சொல்வது, எங்கு சென்று சொல்வது என்று தெரியவில்லை. அவருடைய கருத்து அப்படி இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். மேலும் ஷானி அபேசேகர தனது பதவி காலத்தில் பொய் சான்றுகளை திரித்த குற்றச்சாட்டின் பேரில் 2020 ஜூலை 31 அன்று கைது செய்யப்பட்டதாகவும், அரசியல் பழிவாங்கல் மீதான ஜனாதிபதி ஆணைக்குழுவும் அவருக்கு எதிராக பரிந்துரைகளை வழங்கியதாகவும் கோட்டாபய ராஜபக்ச சுட்டிக்காட்டுகிறார். அதெல்லாம் தெரிகிறது. அதாவது இவருடைய ஆட்சி காலத்திலே ஷானி அபேசேகர கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு வழக்கும் தொடரப்பட்டது. ஷானி அபேசேகர முறையாக இப்பொழுது இந்த அழுகிறார் சுரேஷாலே, ஐயோ என்னை தடுத்து வைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள் இல்லை, நீராகாரம் கொடுக்கிறார்கள் இல்லை, விட்டமின் கொடுக்கிறார்கள் இல்லை, இப்படியெல்லாம் யாருமே அழவில்லை. அன்றைய தினம் ஷானி அபேசேகரை கைது செய்தார்கள், தடுத்து வைத்தார்கள், விசாரணை செய்தார்கள். எங்குமே அவர் அழவும் இல்லை, எங்கும் அவர் பம்மவும் இல்லை. அவர் நேரடியாக அவரை விசாரணைக்கு உட்படுத்தும் அதிகாரிகளுக்கு வாக்குமூலங்களை வழங்கினார். நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது, நீதிமன்றத்தில் முன்னிலையானார். அவர் சட்டத்தோடு அந்த நீதிக்காக போராடினார். நீதிக்காக போராடி இறுதியிலே அவர் அந்த கேஸிலிருந்து விடுதலையானார். இன்று அவர் சிஐடியின் பணிப்பாளராக இருக்கின்றார். அதுதான் நிலைமை. ஆனால் சுரேஷலை பாருங்கள், தன்னுடைய தொலைபேசி பாஸ்போர்ட்டையும் கொடுக்க மறுக்கின்றார், லேப்டாப் பாஸ்போர்ட்டை கொடுக்க மறுக்கின்றார். என்ன காரணம்? யாரை காப்பாற்ற? இவர் பிறரை காப்பாற்ற சென்று இறுதியில் இவருடைய உயிருக்குத்தான் ஆபத்தாக போகின்றது. அது நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. ரைட், தொடர்ந்து பார்ப்போம். ஷானி அபேசேகர் ஓய்வு பெற்ற பின்னர் தற்போதைய அரசாங்கத்தால் அப்பதவிக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டதாகவும், அவரது தலைமையின் கீழ் ஒரு பாரபட்சமற்ற மற்றும் சுதந்திரமான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது என்றும் மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஷானி அபேசேகர் ஒரு தலைபட்சமான செயற்படுகின்றவர், ஒரு தலைபட்சமாக செயற்படுகின்றவர்.
இவரிடம் சுதந்திரமான ஒரு நீதியான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது என்று இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காரணம் காட்டி சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானா பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தில் விசாரணை அதிகாரிகளை சந்தித்துள்ளார் என்ற தகவல் கிடைத்துள்ளதாகவும் அந்த மனுவில் மேலும் கூறப்பட்டிருக்கிறது. 2023 செப்டம்பரில் ஐநா மனித உரிமைகள் சபை அமர்வுக்கு முந்தைய நாள் சேனல் 4க்கு அசாத் மௌலானா அளித்த அறிக்கையை தவிர ஈஸ்டர் தாக்குதல்களில் தனக்கு தொடர்பு இருந்ததற்கான வேறு எந்த ஆதாரமும் இல்லை என்று கோட்டாபே ராஜபக்ச குறித்த மனுவில் வலியுறுத்தி இருக்கின்றார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, பார்லமென்ற தெரிவுக்குழு மற்றும் பிற ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகள் முன்னாள் புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் கடமை தவறுதலையும் அலட்சியத்தையும் தெளிவாக காட்டியுள்ளன என்றும் அவர் குறித்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். தனது பதவிக்காலத்தில் நடந்த ஈஸ்டர் தாக்குதல்களை மறு விசாரணை செய்வதற்கான சாத்தியக்கூறு குறித்து அமெரிக்க பெடரல் புலனாய்வு பணியகத்திடம் FBI விசாரித்த போது அங்குள்ள அதிகாரியான கிறிஸ்டோபர் லேண்ட்பர்க் ஏற்கனவே ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு விட்டதால் மறு விசாரணை நடத்துவதில் எந்த பயனும் இல்லை என்று தன்னிடம் தெரிவித்ததாக மனுதாரரான கோட்டாபே ராஜபக்ச இந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதன்படி தன்னை கைது செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சி சட்டவிரோதமானது, பகுத்தறிவற்றது, தன்னிச்சையானது மற்றும் தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்று அவர் தனது மனுவில் குறிப்பிட்டு காட்டி வாதாடி இருக்கின்றார். வாதாடி என்றால் அந்த மனுவில் அந்த விடயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். இதுதான் அவருடைய மனு. அதாவது PTAவின் கீழ் என்னை கைது செய்து விடாதீர்கள் சுவாமி, எனக்கு தாங்க முடியாது, என்னால் அங்கு உள்ளே செல்ல முடியாது என்ற பயத்திலே கோட்டாபே ராஜபக்ச இன்று ஒரு மனுவை முன்கூட்டியே தற்பாதுகாப்பை பெறுகின்ற ஒரு மனுவை முன்வைத்திருக்கின்றார். அது அவருடைய உரிமை. அது யாருமே முடியாது, இப்படி நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று கேள்வி கேட்க முடியாது. ஒரு சாமானியனுடைய அது உரிமை. அது உரிமையை தான் அவர் செய்திருக்கின்றார். ரைட், அது யாருக்குமே இடம் இருக்கின்ற சட்டத்தில் யாருமே அப்படி செய்யலாம். ஆனால் இப்பொழுது இவர் சம்பந்தமாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற தானே, அவை உறுதிப்படுத்தப்பட்டால், நீதிமன்றத்திலே உறுதிப்படுத்தப்பட்டால் இவர் முன்னாள் ஜனாதிபதி என்பதை போல ஆகவே இவரை நாங்கள் கொடுமைப்படுத்தக்கூடாது, இவரை ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டும், அப்படியெல்லாம் இல்லை. இவரையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்தால் அதே 6x4 அறையில் வைத்து விசாரணை செய்யப்பட வேண்டும். அதுதான் பொதுவான சட்டம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது தான் இப்பொழுது அரசாங்கத்தின் ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. அதன்படி கோட்டாபே ராஜபக்ச PTAவின் கீழ் கைது செய்யப்பட்டால் இப்பொழுது அவர் முன்கூட்டியே ஒரு மனுவை பெற்றதால் அதன் முடிவுகள் எப்படி அமையும் என்று சொல்ல முடியாது. நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமையத்தான் எல்லாமே நடைபெறும். அவை நாங்களும் அவதானத்தை காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனு சம்பந்தமாக நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்கப் போகின்றது என்று சில வேளை நிராகரிக்குமா இல்லையா, அல்லது இதை ஏற்று CIDக்கு அறிவிக்கப்படுவார்களா, எது எப்படி நடக்கும் என்று தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் விசாரணைகள் தீவிரமாக இடம்பெறுவது என்பதை இப்படியான செயற்பாடுகளின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் ஊடகத்திற்கு முன் வந்து பேசிய உதயகம்மன் பிள்ளை இன்று சற்று அமைதியாக இருக்கின்றார். காரணம், அவருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உதயகம்மன் பிள்ளை, திலீப் ஜெயவீர, விமல் வீரவன்ச, மஹிந்த பத்ரன, சுகிஸ்வர பண்டார, இன்னும் 2-3 பேர். என்ன, இதில் ஒருவர் மிஸ் ஆகிவிட்டார், சரத் வீரசேகரன். அவரும் இருந்திருந்தால் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். அந்த குழு அப்படியே செட்டாக கொத்தாக இருந்திருப்பார்கள். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் 2-3-4 வருடங்கள் சிறை சென்றிருக்க ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் அவருடைய பேர் அங்கு மிஸ் ஆகிவிட்டது. என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று பலரும் சொல்கிறார்கள். அதையும் அவதானிக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. எது எப்படியோ கோட்டாபே ராஜபக்சனுடைய இந்த மனு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதில் குறிப்பிடப்பட்ட அனைத்து விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், இன்னும் ஒரு புதிய ஸ்பெஷல் அப்டேட்டுடன். ரைட், தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசியருடன் நான் டிலிஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.